மெது மெதுவாக பயணங்கள் போய் தொலைந்திடவா. போன வருஷம் முழுக்க இப்படித்தான். ஆமாம், மெதுவாக ஆரம்பித்த பயணம் 2025 ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரே பயணம் தான் போங்க. பார்த்துக்கிடுங்க. அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அட்டை எடுத்துக்கிடுவோம். நான் இருக்கு பற்றில டைரி, இவ்வளவு டைரியில் எழுதுகிற அளவுக்கு இருந்துச்சு. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ரைடாக இருந்துச்சு. அதுவும் சில மாதங்களில் 2-3 ரைடு வேறு. அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படிங்கிற மாதிரி ஜனவரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம். பார்த்துடுங்க. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வழக்கமாக கொஞ்சம் பக்கத்தில் எங்கேயா போயிட்டு வரும். அது வேண்டாம் நமக்கு, அது ட்ராவலுக்கு மாதிரி கிடையாது, ஒரு பிக்னிக் மாதிரின்னு வைங்களேன். அடுத்து ஜனவரி 12ஆம் தேதி ராமேஸ்வரம். இங்கேருந்து ஒரு 400-300 கிலோமீட்டர் வரும். 300-600 கிலோமீட்டர் ஒரு 2 நாள் ட்ரிப்பாக போயிட்டு வந்தோம். நான் அன்பண்ணேன் அப்படி இப்படின்ட்டு ஒரு வேகனர் காரில். அந்த காரு மேலே கொண்ட வச்ச காருன்னு சொல்லுவாங்க. அந்த கொண்ட வச்ச காரில் நம்ம ராமேஸ்வரம் போய் அங்கே ஒரு பெட்ரோல் பங்கில் டென்ட்டு போட்டு அந்த கொண்ட வச்ச வண்டியில் உள்ள டென்ட்டை எடுத்து போட்டு படுத்து தூங்கி, அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஆட்டோகரன் சீ ஃபுட்ஸுக்காரங்க இருக்காங்களா, அவங்கள பார்த்து மீட் பண்ணிவிட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வந்தோம். பார்த்துக்கிடுங்க. வந்த உடனே அடுத்த ரைடு ரெடியாக இருந்துச்சு. ஆமாம், பொங்கல் ஹாலிடேஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா. அதுக்கு 13ஆம் தேதியே நம்ம கிளம்பி எங்கே போயிட்டோம்? ஹைதராபாத் போயிட்டோம். ஃபேமிலி ட்ரிப்பு. நம்மளுடைய கிரேட்டா காரை அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லாங் எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்துடுங்க. அதுக்கு ஒரு நம்ம லடாக் ரைடுக்கு அது ஒரு டெஸ்ட் ரைடு மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து அது கிட்டத்தட்ட 1600-1500 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்துச்சு. போகும்போது நம்ம பெங்களூர் வழியாக ஹைதராபாத்துக்கு போயிட்டு அப்புறம் அங்கெல்லாம் 2-3 நாள் இருக்கிற எல்லா பிரியாணியும் தின்னுட்டு அப்புறம் சென்னை வழியாக நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்தோம். ஜனவரி அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. ஜனவரி கடைசியில் ஒரு ரைடு இருந்துச்சு. பார்த்துடுங்க. ராஜஸ்தான் பைக் ரைடு. ஆமாம், ராஜஸ்தான் பைக் ரைடு வந்து ஜனவரி 24ஆம் தேதி இங்கேருந்து பைக் எடுத்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து ராஜஸ்தான் ரைடு விடிய காலையில் கிளம்பி அப்படியே திருச்சிக்கு போய் அப்புறம் அப்படியே காஞ்சிபுரம் போய் நம்ம அண்ணையா எல்லாருமே இழுத்து போட்டு ஒரு 4 பேரை நாங்கள் ராஜஸ்தான் போனோம். வாழ்க்கையில் மறக்க முடியாத ரைடில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடுன்னு சொல்லுவேன் நான் ராஜஸ்தான் ரைடை. நார்த் ஈஸ்டில் நான் சோலோவாக போயிருந்தேன். அதனால் அது என் லைஃபுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துச்சு. ஆனால் இந்த ராஜஸ்தான் ரைடில் வந்து 4 பேராக போயிருந்தோம். 4 பேரும் அன்லிமிட்டட் ஃபன்னு, அன்லிமிட்டட் ஒரு மெமரிஸை நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். ராஜஸ்தானுக்கு நேரடியாக ராஜஸ்தானுக்கு போகல, யாருமே இப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க. ராஜஸ்தானுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா போயிட்டு சித்தூருக்கு போயிட்டு, சித்தூர்லேருந்து கர்நாடகாவில் இருக்கிற உத்தர கர்நாடகா போயிட்டு, உத்தர கர்நாடகாவிலேருந்து மகாராஷ்டிரா போயிட்டு, மகாராஷ்டிராவில் இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் பாம்பே பக்கமாக வழியாக குஜராத்துக்கு போயிட்டு, குஜராத்லேருந்து ராஜஸ்தான் போயிட்டு, ராஜஸ்தான்லேருந்து ஜெய்ப்பூர் வந்து, அதாவது டெல்லி வந்து, டெல்லியிலேருந்து மறுபடியும் போபால் வழியாக மத்திய பிரதேசம், ஹைதராபாத்து, ஆந்திரா, அதுக்கு தமிழ்நாடுன்னு சொல்லி ரிட்டர்ன் வந்தோம். போகிறதும் பைக்கில், வர்றதும் பைக்கில் பண்ணி வந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 7,000-10,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. பார்த்துடுங்க. அது பெரிய ஒரு சாதனையான ஒரு ரைடு. 7,500 கிலோமீட்டர் வந்துச்சு. ஆமாம், 7,500, எனக்கு 8,000 கிலோமீட்டர் வந்துச்சு. அவ்வளோ பெரிய ஒரு ரைடு. அது ஜனவரி மாதம். அப்போ இது எல்லாமே போய் ஜனவரி பிப்ரவரி மிண்டு வரைக்கும் வந்துருச்சு. பார்த்துடுங்க. அடுத்து பிப்ரவரி திருப்பினதுன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி இங்கே வந்து சேர்றேன். ஒரு 2-3 நாளில் சர்ச்சு மூலமாக ஒரு ட்ரிப்பு மைசூருக்கு, ஒரு ட்ரெயின் ட்ரிப்பு. ட்ரெயினில் நான் இது வரைக்கும் ஃபேமிலியாக வந்து ட்ரெயினில் எங்கேயுமே நான் வந்து ஒரு டூர் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு தடவை. என் பிள்ளைகள் அப்புறம் எங்கள் சர்ச்சில் உள்ளவங்கன்னு ஒரு 30 பேர் நாங்கள் மைசூர் ட்ரிப்பு போகிறோம். ஒரு 2-3 நாள் ட்ரிப்பு மைசூரில் போய் அது நல்லா சுற்றி பார்த்துட்டு திருப்பி நாங்கள் ட்ரெயினில் திரும்பி வந்தோம். அதுக்கப்புறம் பிப்ரவரி முடிஞ்சு போச்சா. அடுத்து மார்ச்சுக்கு சின்ன ஒரு ட்ரிப்புன்றதுனால போயிட்டுருக்கு குன்னூருக்கு ஃபேமிலி ட்ரிப்பு. அது அந்த மார்ச் வந்து ஏன் அப்படி போட்டோம் அப்படின்னா, மார்ச்சுக்கு ஏப்ரலுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஒரு 5-6 நாள் லீவ் விட்டாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு குன்னூருக்கு போயிட்டு, அப்புறம் அங்கே வந்து நம்ம அன்பண்ண இருக்கிறாருலே அவருடைய ரெசார்ட்டு குன்னூரில் இருந்துச்சு. ஊட்டி, குன்னூர் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஒரு 2 நாள் ட்ரிப்பு இருந்துட்டு வந்தோம். பார்த்துக்கிடுங்க. அது மார்ச்சில் ஆகிப்போச்சா. அதுக்கப்புறம் மார்ச்சில் எதுவுமே போகல. அடுத்து கொஞ்சம் ஏப்ரல் போல், மே போல், அப்புறம் நேராக ஜூன் தான் போயிருக்கும். இந்த ஏப்ரல் மே ஏன் போகல அப்படின்னாச்சுன்னா, எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதனால் நான் அந்த காரியத்தில் பூரா கவனம் பண்ணினேன். நீங்கள் நம்ம பார்த்தியன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு விஷயம் நமக்கு நடந்துச்சு. ஸோ அதனால் ஏப்ரல் மே மாதம் வழக்கமாக நான் எங்கேயுமே போகிறதில்ல. மே மாதம் போகலை. அப்புறம் அடுத்து நேராக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் நான் ராஜஸ்தானுக்கு அப்புறம் பைக் ரைடே பண்ணலையா. ஒரு 3-4 மாதத்தில் நமக்கு ஒரு கிறுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும்ல. அதனால் அதுக்கப்புறம் நான் போனது தான் வால்பாறை ட்ரிப்பு.
அட்டகாசமான சோலோ ட்ரிப்புங்க. ரொம்ப நாள் கழித்து சோலோ ட்ரிப் போனேன். ஆனால் என் பைக்கில் போகல, நம்ம கரும்புலியை நம்ம கொடுத்துட்டோம். அதனால் கரும்புலியில் போகாமல் என்ன பண்ணேன், அந்த நம்ம தம்பியோட டாமினார் 250 ரெட் கலர் அதை வாங்கிட்டு போனேன். அட்டகாசமான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. நல்ல மழை டைமு, அவ்வளோ இடமும் மழை. நான் தனியாக அதிரப்பள்ளி ரூட்டில் நான் போனது எல்லாமே என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மெமரி ஆகிப்போச்சு. ஆனால் அங்கே அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லாம் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு, அதனால் அது ரொம்ப பெரிய டென்ஷன் ஆகிப்போச்சு. அப்புறம் நைட்டு நான் ரிட்டன் வர முடியாமல் நைட்டு தங்கி அதுக்கப்புறம் ரிட்டன் வந்தேன். வரும்போது நம்ம திருப்பூர் மோகனெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அது ஒரு ட்ரிப்பு அப்படியே போயிடுச்சு. சூப்பரான ஒரு இது. ஜூன் முடிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் ஜூலையில் ஒரு 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 லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி நடந்துச்சுங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, உங்களுக்கு அடுத்த நாடு ஸ்ரீலங்கா. ஆமாம், ஸ்ரீலங்காவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு நம்ம போனோம். அது வந்து ஜூலை 12 நம்ம கிளம்புறோம் இங்கேருந்து. அப்போது வந்து இங்கேருந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் ராஜஸ்தானில் சேர்ந்து கும்மி அடித்தோம்ல, அந்த 3 பேர், நான் செந்திலனே, நான், அண்ணையா 3 பேரும் சேர்ந்து இங்கேருந்து போக, அங்கே நம்ம ஸ்ரீலங்காவில் ஒரு 3 பேர் சேர, அப்படி ஒரு ட்ரிப்பு. நம்ம 2 பேர் ஸ்ரீலங்காவில் 2 பேர் சேர, நம்ம ஸ்ரீலங்கா முழுக்கவே காரில் சுற்றி வந்தோம். ஒரு 8 நாள் அருமையான ரைடு. நிறைய வீடியோ போட்டு எல்லாம் பயங்கர சப்போர்ட்டுண்ணே நீங்கள் எல்லோரும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாது. அந்த ஸ்ரீலங்கா ட்ரிப்பையும் நான் மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டூரிஸ்டாக போனால் அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க முடியாது. நான் ஒரு ட்ராவலராக, ஒரு ரைடராக, அது கடைசியில் ஒரு 2-3 நாள் நான் பைக் ரைடும் ஓட்டினேன். அதுக்கு நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற நண்பர்கள் ரொம்ப உதவி பண்ணாங்க. நம்ம ஜெஸ்ஸி ப்ரோ, ஜாக்சன் ப்ரோ, அப்புறம் அருஷின் ப்ரோ, இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ அங்கே ஃபுல்லாகவே நான் பைக் ரைடு, கார் ரைடு, ட்ரெயினில் அப்படி இப்படின்னு ஸ்ரீலங்கா முழுக்கவே நல்லபடியாக சுற்றி பார்த்தோம். நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஸ்ரீலங்காவை பற்றின பார்வை மாறிச்சு, அட்டகாசமாக இருந்துச்சு. அது மூலமாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது நான் உங்களுக்கு கடைசியில் அப்படியே வரேன், சரியா? ஆகஸ்ட்டு, அப்புறம் ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட்டு நம்ம ஏற்கனவே வந்து அறிவித்தபடி லடாக் ரைடு. அது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் லேட் ஆனதுனால கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. அதாவது 11 பேர் தான் நம்ம இங்கேருந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு நம்மளுடைய கிரேட்டா கார் கொண்டு போனோம். அதுதான் இருக்கிறதே பெரிய ஒரு டாஸ்க்கு. இங்கேருந்து கிரேட்டா காரு அப் அண்ட் டவுன் 10,000 கிலோமீட்ரு அட்டகாசமாக சர்வைவல் பண்ணிச்சுங்க. அது இருந்ததுனால நம்ம கூட வந்த ரைடர்ஸுக்கு அத்தனை பேருக்குமே பெரிய மகிழ்ச்சி. அவங்கள சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம கூட்டிகிட்டு போய் லடாக் ஃபுல்லாக ரீஜன் எல்லாமே சுற்றி காட்டி, அதாவது இங்கேருந்து, அதாவது தமிழ்நாட்டிலே இங்கேருந்து இப்போ லடாக்குக்கு பை ரோட்டில் பைக்கில் போயிட்டு திருப்பி அதேமாரி பை ரோட்டில் ரிட்டன் வந்த டீம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காயல் கேஆர்எஃப் டீம் மட்டும்தான். வேறு எந்த டீமுமே கிடையாது. ஏன்னா இங்கேருந்து போவாங்க, அதுக்கப்புறம் அங்கே வேலை முடிஞ்சவொடனே சுற்றி பார்த்தோன்னே ஃப்ளைட்டில் போட்டு வந்துடுவாங்க. டீமாக போனவங்க யாரும் பண்ணதில்லை. சொலவாக போனவங்க கூட அப்படியே பை ரோட்டில் ரிட்டன் வந்திருக்காங்க. நம்ம யார், நம்மளுடைய பார்த்தி ப்ரோலாம் போனவர் அப்படியே தான் பைக்கில் தான் ரிட்டன் வந்தாப்புல ஃபஸ்ட்டு 2019. ஆனால் டீமாக ஒரு 11 பேர் 12 பேர் போகிறவங்க அதே மாதிரி போன மாதிரியே திரும்பி வர்றதுங்கிறது நடக்காத ஒரு காரியம். அது நடந்துச்சு நம்ம விஷயத்தில். ரொம்ப மகிழ்ச்சி. ஆகஸ்ட் ஃபுல்லாகவே அப்படி போயிடுச்சு. ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாகவே. அப்புறம் செப்டம்பர், ஆகஸ்ட்டு, அக்டோபர் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் இருக்குது. ரைட். அக்டோபர் மறுபடியும் கேரளா ட்ரிப்பு. நாம் போனது குன்னூர், அதுக்கப்புறம் கேரளா ட்ரிப்பு அக்டோபர். அது வந்து நம்ம ஃபேமிலி ட்ரிப்பாக போய் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப்பு. அது வந்து இந்த வேகமான் அந்த மாதிரி விஷயங்கள், அந்த இடத்துக்குலாம் போயிட்டு வந்தேன். அதுவும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் கேரளாவுக்கு அந்த பகுதிகளெலாம் போகல. அப்போ ஃபேமிலியாக அப்படி போயிட்டு நம்ம பிள்ளைகளை ஒரு 2-3 நாள் நல்லா என்ஜாய் பண்ணி வச்சுட்டு வந்தேன். செப்டம்பர் வந்து சென்னைக்கு இங்கேருந்து பைக்கில் போனேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என் பையன் கூட லைஃப்பில் ரொம்ப நாள், அதாவது 11 வருஷம் நான் காத்திருந்த ஒரு தவம் அன்றைக்கி நிறைவேறிச்சு. எத்தனையோ ஊருக்கு, எத்தனையோ நாட்டுக்கு, யார் கூட எல்லாமோ பைக்கில் போயிருக்கோம். ஆனால் சொந்த பெத்த பையன் கூட நம்ம வந்து பைக்கில் போகிறதுங்கிறது நிறைய தகப்பன்மாருக்கு கொடுத்து வச்ச, அதாவது கனவாக இருக்கிற ஒரு விஷயம். எனக்கு அது நனவாச்சு. இங்கேருந்து தம்பியை கூட்டிகிட்டு பைக்கில் போனேன். இது இங்கே சென்னை வரைக்கும் கிடையாது, தடா ஃபாரஸ்ட்டு, ஆந்திரா வரைக்கும் தடா ஃபாரஸ்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்தோம். அதுவே நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் நவம்பர் அகைன் நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. அதுவும் நம்ம காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ்னு ஒரு ட்ராவல் கம்பெனியை ஆரம்பித்து உடனே நம்ம கேஆர்எஃப் சப்போர்ட்டு கொடுத்தது மூலமாக ஒரு 5 பேரை நான் இங்கேருந்து ஸ்ரீலங்கா கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. நவம்பர் 18-19 ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பி. ஏன்னா நம்ம காயல் அட்வென்ச்சர் டூர்னு ஒரு கம்பெனியை அறிவித்த உடனே ஒரு 2 நாளில் புக்கிங் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 9 பேர் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டோம். அது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அது என்ன சொல்கிறது, ஒரு ஏதோ இந்த ட்ராவல் ஏஜென்சியில் அவனுக்கு அனுபவம் இருக்குமா இல்லையா அப்படின்னு யாருமே டவுட் படலை. இவன் ட்ராவல் பண்ணுறான், இவன் எப்படி ட்ராவல் பண்ணுறானோ அதே மாதிரி கூட்டிகிட்டு போவான்ற நம்பிக்கை வச்சு இது வரைக்கும் இத்தனை பேர் வந்திருக்காங்க. இந்த மாதமே கிட்டத்தட்ட 22ஆம் தேதி ஒரு டீமும் 29ஆம் தேதி ஒரு டீமும் போகிறாங்க.
நிறைய சப்போர்ட் நம்ம கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய பேர் ஸ்ரீலங்கா போகணுன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் திருப்பியும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிசம்பரில் எங்கேயுமே போகலையாடா அப்படின்னாச்சுன்னா, ஆமாம், டிசம்பர் காலியாக கிடக்கு. டிசம்பர் வந்து நம்ம கிறிஸ்மஸ் மாதம், அதனால் எங்கேயுமே போக முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளே டம்ப் பண்ணி வச்சுருவோம். இப்போ சுற்றி எல்லாம் வீட்டை அலங்காரம் பண்ணுறது, வீட்டை ரெடி பண்ணுறது, சர்ச்சில் ஃபங்க்ஷன்ஸு அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இங்கே நோடி பக்கத்தில் உள்ள கண்டிப்பாக வீட்டில் இருக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமையான எங்கேயாவது பக்கத்தில் போயிடுவோம். கன்னியாகுமரி போயிருக்கேன், நாகர்கோவில் போயிருக்கேன், இந்த பக்கம் தென்காசி தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ட்ராவல்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அதுவும் ஒரு 300-400 கிலோமீட்டர் போயிட்டு வர்றது இதுதான். ஸோ இப்படி பயங்கரமான ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2025 முழுக்கவே நிறைஞ்சு போயிடுச்சு. ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா வருஷம் நம்ம எங்கெங்கே ட்ராவல் பண்ணணுன்றதை வீடியோ எடுத்து போடுறதில்ல. பட் 2025 இவ்வளோ இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோங்கும்போது அதை மக்கள்கிட்ட தெரிவிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இந்த 2026 என்னென்ன பிளான், என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த திட்டங்களை நான் வந்து இதுக்கு கீழே எழுதி வச்சுருக்கேன்னா ஒன்றும் எழுதி வைக்கல. திட்டம் போட்டு வாழ்கிறவங்களாம் நான் கிடையாதுங்க. வாழ்க்கை அது போகிற போக்கில் அட்டகாசமாக அறிவோடு பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறவன் தான் காயல் ஜெகதீஷ். ஸோ ரொம்ப திட்டம்லாம் போட மாட்டேன். அப்படி திட்டம் போட்டாச்சுன்னா விளங்காதுன்றது எனக்கும் தெரியும். நிறைய வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்த நிறைய பேருக்கு தெரியும், திட்டம் போட்டால் எந்த காரியமும் விளங்காது. அதனால் காரியம் நல்லபடியாக போயிட்டு இருந்தால் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம மலேசியா ட்ரிப்பு அந்த மாதிரி ட்ரிப்புக்கெலாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை மலேசியா போக முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் போகலாம். அதேமாரி ஸ்ரீலங்கா மறுபடியும் அகைன் போவேன். ஏன்னா ஃபேமிலியோடு போகலான்னு ஒரு ஆசை இருக்குது. நம்ம ஃபேமிலியும் பேக்கேஜ் வெளியூருக்காரங்களுக்கு தானே உள் குடும்பத்துக்கு போட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அவங்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட் விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக குடும்பத்தோடையும் போவோம். அதேமாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மணாலி, சிம்லா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்போவும் வருஷம் பண்ணுற அந்த லடாக் ரைடு அதை ஏன்னே விட்டு வைப்பேன். 2026 கண்டிப்பாக அதையும் 2026 போவோம். சரி, பைக் ரைடு எங்கெல்லாம் போவேன் அப்படின்னாச்சுன்னா ஐ ஹாவ் நோ பைக். ஆமாம், நான் வந்து என்கிட்ட பைக் இல்லை. அதனால் இப்போதைக்கு பைக்கு தேடுறது தான் என்னுடைய வேலையாக இருக்குது. பைக் தேடிக்கிட்டே இருக்கேன். அட்வென்ச்சர் பைக் தான் வேணும். என்ன மாதிரி பைக் வாங்கலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பியும் நம்ம வந்து எஸ்டி அட்வென்ச்சர் எடுத்துடலாமா அப்படின்னு ஒரு ஆசை வருது. இல்லைனா மோஜோவுக்காக பல காலம் காத்துட்டு இருந்தேன். அதனால் மோஜோ பைக்கும் சில பேர் சேல்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப லோ கிலோமீட்டர் ஓடினதெல்லாம் சேல்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, எனக்கு அது மோஜோ பைக்கு மேலே ஒரு பைத்தியம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த பைத்தியத்துக்கு மூலமாக அது வாங்குவானா அப்படின்னும் எனக்கு தெரியல. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதேமாதிரி டிவிஎஸ் அப்பாச்சி RTX 300 நல்லா இருக்குது. பட் கைக்கு வரல. அது வந்து சோஷியல் மீடியா பைக்காக இருக்குது. அது ஒரு இதுக்கு நிஜத்தில் அது பைக் இல்லை. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பண்ண போகிறோம் அடுத்த ஒவ்வொரு நாட்களும். இதை எல்லாத்தையும் பார்க்கணுன்னா கண்டிப்பாக காயல் ரைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் டிங் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.